ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, நம்மில் பலருடைய வாழ்வில் அடுக்கடுக்காக துன்பங்கள், சில நேரங்களில் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு இறைவாக்கினர் எசேக்கியேலை நாம் பார்க்கிறோம். அவர்கிட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறார் கடவுள். உன் மனைவியை நான் இந்த உலகத்திலிருந்து எடுத்துவிடப் போகிறேன். உன் கண்ணுக்கு இனிமையான மகிழ்ச்சியான அந்த மனைவி இறந்தாலும் நீ அழக்கூடாது என்கிறார் கடவுள். சில சமயத்தில் நமக்கு ரொம்ப பிடிக்காதெல்லாம் நடக்கும்போது நம்ம எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும், துயராமல் இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்ல நீ அழக்கூடாதுன்னு சொல்கிறார். சில செய்திகளை ஆண்டவர் அவருக்கு சொல்லி மக்களுக்கு சொல்ல சொன்னார். அதை சொன்னார், உண்மைதான். தன்னுடைய வாழ்வாலேயே நீ இப்போது செய்தி சொல்ல வேண்டும். ஏன் அழக்கூடாது தெரியுமா? எருசலேம் நகரம் அழிக்கப்பட போகிறது. இஸ்ராயேல் மக்கள் துன்புறப் போகிறார்கள். அதன் அடையாளமாக உன் மனைவி இங்கே சாக போகிறார். நீ அழக்கூடாது. இப்படி தன் வாழ்க்கையாலேயே தன்னுடைய செய்தியை சொல்லி மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்கிறார் கடவுள். எசேக்கியேல், நீ அழக்கூடாது. ஏன்னா இவ்வளவு நடக்க போது உன்னுடைய மக்களுக்கு. நீ வேதனை உற வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். இதன் வழியாவது மக்கள் மனம் மாறட்டும் என்கிறார். இதுதான் இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஒரு பக்கம் நாம கடவுளுடைய செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையாலேயே நாம் சொல்ல வேண்டும். நாம் உயிராய் இருப்பது எல்லாமே மற்றவர்களை கடவுளிடம் அழைத்து வருவதுதான். நம்மால் 4 பேர் மனம் திரும்ப வேண்டும். நாம் சொல்வதால் அல்ல, அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையால் நமக்கு நேருகின்ற துன்பங்களால் புரிந்து கொள்ள முடியாதாக இருக்கலாம். ஆண்டவர் அழைக்கிறார். உன்னால் எத்தனை பேர் மனம் மாறுகிறார்கள்? நீ பேசுவதால் அல்ல, உன் வாழ்க்கையால் எத்தனை பேர் மனம் மாறுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்ற கேள்வி. யாருமே நம்மால் கெட்டு போகக்கூடாது. இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். ஆண்டவர் ஒரு பணக்கார இளைஞனிடம் எவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்கின்ற பகுதி. ஆர்வத்தோடு ஆண்டவரிடம் வருகிறார். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார். நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த மாலை நேரத்தில் திடீரென்று அறிவிக்கப்பட்டாலும் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை தேடி வந்தால்தான் மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைவு, நிலை வாழ்வு எனக்கு வேண்டும் என்று தான் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும். அதில் சந்தேகமே இல்லை. உங்கள் ஏக்கம், உங்கள் எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு புரிகிறது. நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடமிருந்து பெறுகின்ற கேள்வி. ஆண்டவருடைய பதில் என்ன?
ஆண்டவர் சொன்னார், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடி. உடனே அவனுடைய பதில், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, உன் மீது அன்பு கூறுவது போல் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். ஆண்டவர் சொன்னார், கட்டளைகளை கடைபிடி. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் ஆண்டவர் சொல்வது, கட்டளைகளை கடைபிடி, அன்பு கூற வேண்டும். இதுதான் ஆண்டவர் கேட்பது. அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன். நம்ம கூட சொல்லலாம், நான் நல்லவன், கோயிலுக்கெலாம் அடிக்கடி போகிறேன், தவ காலத்தில் உபவாசம் இருக்கிறேன், மற்ற நாள்லேயும் நான் உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் நல்லது தான் நான் செய்கிறேன், ஏதேதோ நன்மையெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் நாமும் சொல்ல முடியும். ஆண்டவர் அவனை உற்று பார்த்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை உற்று பார்க்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்னும் ஒன்று உனக்கு குறைவாயிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, என்ன குறைவாயிருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்களும் நானும் தெரியாத மாதிரி நடிக்கக்கூடாது. சில பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சில பேர் கருமிகளாக இருக்கலாம், சில பேர் சோம்பேறிகளாக இருக்கலாம், சில பேர் ஒழுங்காக படிக்காமல் இருக்கலாம், சில பேர் கடவுளுக்கு, பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்குது. சில பேர் எல்லாத்தையும் நல்லது செய்வாங்க, ஒரே ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக தண்ணியெல்லாம் போயிடும். பாருங்க, ஆண்டவரே நீர் உணர்த்துகிறீர், எனக்கு என்ன குறைவாக இருக்கிறது என்று இந்த நேரத்தில் உணர்த்துகிறீர். உணர்த்தும் ஆண்டவரே, நான் நல்லது செய்ய என்னை தூண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார், உங்களை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார். இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது. போகும்போது கேட்டுக்கிட்டே போங்க, ஆண்டவரே எனக்கு என்ன குறைவாக இருக்கு? நீ உன் அக்கா கிட்ட பேசுறதில்ல, வயதான அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கிறதில்ல, நீ பொறுமையாகவே இருக்கிறதில்ல, நீ மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுகிற. இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. ஆண்டவரே எல்லாம் சரியாக செய்கிற, சின்ன பிள்ளையிலேருந்து நல்ல பிள்ளையா இருக்கிற, ஆனால் இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்கிறதே. ஆண்டவர் என்ன குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சார். பணத்தின் மீது அதீத பற்று அவனுக்கு இருப்பதை ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்கிலீஷில் 5 வெர்பு நான் சொல்லுவேன். கோ, செல், கிவ், கம், ஃபாலோ அப்படின்னு சொன்னார். நீ போ, உனக்கு உள்ளதெல்லாம் விற்றுவிடு, ஏழைகளுக்கு கொடு, பிறகு வா என்னை பின்பற்று ஆண்டவர் சொன்னார். 5 காரியம் சொன்னார், ஒரு காரியம் தான் செய்கிறான். போகிறான், அவ்வளவுதான். போகிறான், அவ்வளவுதான். ஏன் அவ்வாறு செய்கிறான்? ஆண்டவர் ஏக்கத்தோடு பார்த்தார். அவன் 5வது நற்செய்தி எழுதியிருக்கலாம், 13வது சீடராக அவன் இருந்திருக்கலாம். வாய்ப்பை இழந்து விட்டான். அதீதமான பற்று, முகம் வாடி வருத்தத்தோடு சென்றார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதையோ விட்டுவிட கேட்கிறார். விட்டுவிட தயாரா? பற்றி கொண்டிருக்க நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார் பாருங்கள். ஆண்டவருக்காக நாம் எதையும் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். சில பேர் மொபைலில் அதிக நேரம் செலவழிப்பதை விட்டுவிட வேண்டும். சில பேர் டிவியை விட்டுடணும். சில பேர் புதுசாக ஏதாவது செய்து சாப்பிடணும் அப்படின்றத விட்டுடணும். சில பேர் வீண் கௌரவத்தை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் விட்டுவிட சொல்லுகிறார். அவனை பொறுத்த மட்டில் ஏழைகளுக்கு கொடுக்க சொன்னார். உங்களை பொறுத்த மட்டில்
என்ன கேட்கிறார் என்பதை இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, முகம் வாடி வருத்தத்தோடு சென்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், எரேமியாவை பாருங்கள். நீ அழக்கூடாது என்கிறார். அந்த வேதனை நேரத்திலும் பாருங்கள் எரேமியாவை, எசேக்கியேலை பாருங்கள், நீ அழக்கூடாது என்கின்றாரா. இன்றைக்கு இந்த பணக்கார வாலிபனுக்கு நீ எனக்காக எதையோ விட்டு கொடுக்க வேண்டும் என்கிறார். நீ முழுமையாக என்னை பின்பற்ற வேண்டும் என்கிறார். அந்த ஆண்டவருடைய கூக்குரலுக்கு, வேண்டுதலுக்கு நாம் செவிசாய்க்காமல் எப்படி இருக்க முடியும்? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை மனம் மாறச் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிடிக்காததை நாம் விட்டுவிட நம்மை தூண்ட வேண்டும். இல்லையென்றால் இந்த வழிபாட்டுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் உள்ளத்தை தொடுவாராக. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்வாரா. அவருக்கு பிடிக்காததை விட்டுவிடச் செய்வாரா. அவரை முழுமையாக பின்பற்ற நம்மை தூண்டுவாராக. ஆமென்.